Hi friends, welcome back to Shavana's Lifestyle Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். பிரெட் ஹல்வா. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 10 பீஸ் பிரெட் நான் எடுத்துர்க்கேன். sugar ஒரு 3/4 கப் எடுத்துர்க்கேன். cashews and almonds எடுத்துர்க்கேன். 1/2 கப் milk எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 3 ஸ்பூன்ஸ் ghee ஆட் பண்ணிக்கிறேன். ghee melt ஆகி ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம dry fruits நல்லா கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு cashews almonds golden brown கலர் வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே panல இன்னும் கொஞ்சம் ghee and oil ஆட் பண்ணிக்கலாம். இப்போ bread ஆட் பண்ணிக்கலாம். நான் breadல கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம golden brown கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல 2 கப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் மெல்ட் ஆகி வாட்டர் பாயில் ஆகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா பிரெட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணதால் பிரெட் பீசஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் நான் திக் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ண அப்புறமா நம்ம இதுவுமே நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ மில்க்கும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நம்மளோட ஹல்வா நல்லா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வாவை மிக்ஸ் பண்ண சைடில் ஆயில்லாம் ரிலீஸ் ஆகி வருது பாருங்கள். ஃபைனலாக 1 ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பிரெட் ஹல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.